இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். அருமையான சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு இந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெருக்கடியான நாட்களில் நாம் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வீடுகளில் இந்த நாட்களில் பிதாவை தொழுது கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான விசுவாசிகளே, வீடுகளில் இருங்கள். அரசாங்கம் சொல்லுகிறதான ஆலோசனையை கேட்டு வீடுகளில் இருங்கள். வீடுகளில் இருக்கிற நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள், வேத வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நேரத்தை வீணாக டிவியில் சீரியல் பார்த்து கொண்டோ அசுத்தமான காரியங்களை பார்த்து கொண்டோ உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். தூங்கி படுத்து தூங்கி கொண்டோ உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் நமக்கு வராது. ஆகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இந்த நிலைமையில நாம் தொடர்ந்து நன்றாக குடும்பமாக சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ள பலனடைவோமாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை மட்டுமாய் நடத்தினார். இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாய் இந்த பகுதியிலிருந்து அல்லது முழு உலகத்திலிருந்தும் அது நீங்கி போகும். சீக்கிரமாய் ஆண்டவர் நாம் விடுதலையோடு ஆராதிக்க நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருக்கே மகிமை. அதுவரைக்கும் தேவன் நம்மை வைத்திருக்கிற நிலைமையில நாம் இருந்து ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்தில் இந்த நேரங்களை செலவழிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தைரியமாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே மக்கு நன்றி கர்த்தாவே, மக்கு நன்றி கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். 5வது மாதத்தின் 1வது வாரத்தை கர்த்தாவே காண நீங்கள் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த 4 மாதங்களும் நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து எங்களை பாதுகாத்து வந்தவுடைய பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தாவே உம்மை எப்பொழுது துதிக்க உதவி செய்யணும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் நிர்மூலமாகாது நிற்பது உம்முடைய சுத்த கிருபையப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த பாடல்களையும் கர்த்தாவே, இந்த ஆராதனையும் உம்முடைய வார்த்தைகளையும் கேட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் பலனடைந்து கர்த்தாவே உமக்குள்ளே வளர்ந்து கர்த்தாவே பெருக உதவி செய்யணும் கர்த்தாவே. சீக்கிரத்தில் கர்த்தாவே எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் முடியும் கர்த்தாவே, எந்த மனுஷராலும் முடியாதப்பா. தேவன் திறந்த வாசலை ஒருத்தர் பூட்ட முடியாது சொல்லியிருக்குதுப்பா. நீங்கள் இந்த வாசலை திறந்து கொடுத்து சபையாரோடு சேர்ந்து விடுதலை ஆய்வை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை சீக்கிரத்தில் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அது என்றென்றும் மாறாத கிருபை. ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் நம்ம தப்புவிக்கிற தேவனுடைய கிருபை இந்த நாளில் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவனை மகிமைப்படுத்தி நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லும், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடும், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி நாம பாடிக்கொண்டிருக்கிறோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. முன் செல்லுகிற தேவன் அவர், தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாதுகாப்பாய், நம்மளுடைய திட நம்பிக்கையா இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து நம்ம இன்னொரு பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை
வாழ்க்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். முதலும் நீரே முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே, முதலும் நீரே முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவரையே நாம் ஆராதிப்போம். ஆமே. நம்ம ஆயுள் முடியும் வரைக்கும், நம்முடைய ஜீவன் நம்ம பிரியும் வரைக்கும் நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிறார். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளமானவைகள். ஹல்லேலூயா. அதை நினைத்தவர்களாய் நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம இன்னொரு பாடலை பாடுவோம். ஆராதனை செய்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவர். ஹல்லேலூயா. அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், இனிமேலும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி அப்படியே நாம் தேவனை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை செய்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், ஆராதனை செய்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவர். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, நல்லவர் நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, உன்னதமானவரே உயர்வை தருபவரே. உன்னதமானவரப்பா, வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுகிற தேவன் நீங்க. உயர்வை தருபவரே, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, எங்களை காப்பவரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். ஆமென். நீ நல்லவரே
நன்மைகள் செய்பவரே உமக்கு ஆராதனை ஆராதனை சொல்லும் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. ஓரே ஆமென். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருந்த வண்ணமாக ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஆராதனையில் இருப்போம். ஓரே ஹல்லேலூயா. வருஷங்களின் கர்த்தர் ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த தேவன் ஆமென். அவர் ராஜாதி ராஜா. ஓரே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரபா ரகதர் ரபா ஷியபலபா. நமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவரே, எங்களின் ஆத்ம நேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய துதிகளுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ரபா ரபா ஷியகத ரபலபா ரபலதிய பலபா ரபா ரபலபா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அன்றைய நிர்ணயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா ரபா ஷியபா ரபா லபா ரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிற தேவன். நீர் இறங்கி வந்த பொழுது ஹல்லேலூயா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஹல்லேலூயா. ரபா ஷபா ரபா லபா ரபா. நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவாறு நன்மை செய்தவர் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. நல்லவாறு நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே ஆராதனை ஆராதனை வரே வல்லவரே ஆராதனை ஆராதனை இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே. மத்தியிலே உலா
பரிசுத்தரே குத்து விளக்கில் மத்தியிலே சபையில ஆண்டவரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார். ஆண்டவர் ஒருவரே நம் எல்லாரும் நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, வார்த்தையினாலே அந்த சராசரங்களை நீ சிருஷ்டித்தவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லோரிலும் பெரியவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்முடைய வல்லமை பெரியது, பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, நீர் சொல்லியிருக்கிறீர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, இன்றைக்கும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க மத்தியிலே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஜீவனுள்ளவராய், ஹல்லேலூயா, ஜெபத்தை கேட்பவராய், எங்களுடைய ஆராதனைகளை பார்க்கிறவராய், ஹல்லேலூயா, எங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கிறவராய் நீர் எங்க மத்தியிலே நீர் இருக்கிறீர். ரபாஷியா பலபரபரபா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி நிறுத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பரிசுத்தரே, ஒரு மனதோடு ஒன்று கூடி பரிசுத்தரே, உம்முடைய பிள்ளைகளாய் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ரபாஷியா கதரபலபரபா, ரபலதியா பலபரபலபரபா. ஹல்லேலூயா, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உலகை ஆள்பவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுப்பா, உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இயேசுப்பா வரவணைக்க நடத்த யாரும் இல்லை ஆண்டவரே. அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமா உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம்.
நீங்க உயர்த்தப்படணும். நாங்க சிறுகணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் தருகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. உமக்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மட்டுமாக நம்மை காத்து நடத்தின நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நமக்கு தந்தாரே, அதுக்காக ஸ்தோத்திரம். பல வாரங்களாக நாம் ஒன்றாக கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்முடைய ஆலயங்களை திறக்க, நம்முடைய ஆலயம் மாத்திரமல்ல எல்லா ஆலயங்களையும் கர்த்தர் திறக்கவும், அதில் சபை மக்கள் விடுதலையோடு கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு வழிகளை திறக்கத்தக்கதாக நம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். தைரியமாயிருப்போம். தொடர்ந்து வீட்டில் இருக்கிற நாட்களில் ஜெபித்து கொண்டிருப்போம். குடும்பமாக சேர்ந்து நன்றாக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், பாடல் பாடி கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பல நெருக்கங்களின் பாதையில் நாம் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ எந்த காரியத்துக்கும் எந்த நேரத்திலும் பயப்படாமல் தைரியமாக இரு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த பாடலை நான் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பம் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது வை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் பாடுங்க. என்ன துன்பங்கள்
வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இன்னொரு முறை, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இன்னொரு முறை, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீ கைவிடாத தேவன், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை கைவிடாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பல சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டி வந்தாலும் நம்மை கைவிடாத தேவன். 67 வயதாகிறது. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு பாதை அல்லது கேள்விப்படாத ஒரு சூழ்நிலை ஒரு பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மனம் வேதனையாயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிற பாதையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். தைரியமாயிருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நான் உண்மையை நம்புவேன், உண்மையை சார்ந்திருப்பேன், உண்மையே உறுதியாய் பிடித்து கொண்டு உண்மையை பின்பற்றுவேன் என்று ஆண்டவரையே பிடித்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் தொடர்ந்து உண்மை பலப்படுத்தி நடத்துவார். ஆண்டவருக்கே மகிமை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் மகனே என்று ஆண்டவர் சொல்லி நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31 அதிகாரம் இருக்கிறது. அதில் என் மகனே என்கிற இந்த வார்த்தை மாத்திரம் 23 தடவை வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நாம் பார்க்க போகிறதில்லை. ஆனாலும் நான் வேதத்தை படிக்கும் பொழுது இந்த என் மகனே என்று சொல்லப்படுகிற இந்த தகப்பன் மகனுக்கு சொல்கிற இந்த ஆலோசனைகளை சற்று தியானிக்க நான் ஈர்க்கப்பட்டேன். அதை தியானித்தேன். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் பார்ப்போமானால் படிங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமென். அல்லேலூயா. வயதான காலங்கள் வரும்பொழுது பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காத ஒரு சூழ்நிலை. பொதுவாக அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்பதில்லை. ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, என் மகனே, ஆண்டவரே சொல்வது போல எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. தகப்பன் தாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது. நம்ம கடந்து போகிற, நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பாதையை தகப்பன் தாய் அவர்களுடைய காலத்தில் கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உங்களுக்கு நல்ல புத்தி சொல்ல முடியும். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். ஆகவே அந்த புத்தியையும் ஆலோசனையும் கேளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எபேசியர் நிருபத்தில் அந்த ஆசிரியர் இப்படிதமாய் சொல்லுகிறார். 6 அதிகாரம் 1 வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியுங்கள். பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நடவுங்கள். இது நியாயமானது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள்ளே சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேளுங்கள்.
எப்போதுமே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நலன் கருதியே இருக்கிறார்கள். உங்களுடைய எல்லா நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்காகவே நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாத. ஆலோசனையை கேட்கறதே இல்லை இந்த காலத்து பிள்ளைங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். என் மகனே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். இது நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, அது நியாயமான காரியம். ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போமானால், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவருடைய போதகத்தை மறவாமல் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல, நம் கை கொள்ளக்கூடியவைகளே. ஆகவே என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் என் கட்டளைகளை கைக்கொள் மகனே என்று சொல்லுகிறார். ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, நீ அவர்களோடு வழியில் நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவங்களோட நடக்காத மகனே, ஒழுங்கீனமானவர்களோட நடக்காத என்று இங்கே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ அவர்களோட நடக்காத. இவர்கள் தவறாய் நடக்கிறவர்கள் தெரிஞ்சா அவங்களோட நடக்காத. உன் எதிர்காலத்தை சிக்குள்ளதாக்கி கொள்ளாத. என் மகனே, நீ அவர்களோடு நடவாமல் உன் காலை அவர் பாதங்களுக்கு விலக்குவாயாக. தேவனுடைய வழியில நட. ஆண்டவருடைய வழியில நடக்கிறதா நிச்சயமா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 23-26 நாம் வாசிப்போமானால், என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதா. உன் இருதயத்தை எனக்கு தா மகனே. உன் இருதயத்தில் நான் வந்து வாசம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உன் இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கையில் கொடுத்தோன்னா நிச்சயமா அவர் உள்ள வந்து வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதா. என்னுடைய வழிகளை நீ நோக்கு. என் வழிகள் எப்போதுமே உனக்கு உயர்ந்தது, சிறந்தது. ஆமென். நமக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள் சிறந்தது, உயர்ந்தது. ஆகவே நாம் நினைக்கிற காரியங்கள் அதை விட தேவனுடைய வழி நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுப்போம். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு, ஆண்டவரே இயேசுப்பா, உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. என் இருதயத்தை உங்களுக்கு தரம்பா, என் உள்ளத்தில் வாங்க, என்னை உங்களுடைய பிள்ளையா மாத்துங்க. பைபிள் சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆண்டவர் அதை கழுவி சுத்திகரிக்கும்படி கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்துல வாங்க.
என் இருதயத்தை உங்களுக்கு தர ஆண்டவரே அப்படின்னு நீ கொடு. நிச்சயமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ ஆண்டவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாத நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். உன் இருதயத்தை நீ ஆண்டவருக்கு தரும் பொழுது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. ஆமா, என் மகனே, நீ கர்த்தருக்கு பயந்து நட, ராஜாவுக்கு பயந்து நட, கலகக்காரரோடு நீ கலகாதே. கர்த்தருக்கு பயந்துரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுங்கள். நல்ல ஞானம் வேணுமா? கர்த்தருக்கு பயந்துரு. ஆமென். ராஜாவுக்கு பயந்துரு. தேவன் நம்மளை வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ரோமர் 13 அதிகாரத்தை பார்ப்போமானால் எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவன் தான் அந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன், ராஜாவுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன் என்று ஒரு நாளும் ஒரு கடவுளுடைய பிள்ளை சொல்லக்கூடாது. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. கலகக்காரரோடு கலவாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் இருக்க உன்னை அர்ப்பணித்து விடு. நிச்சயமா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது நாம் பார்த்தோமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2-3 வசனங்கள். என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஆமா, ராஜாக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உன் வழிகளை கூடாது, தவறான வழியில போகாதே அப்படின்னு சொல்றார். என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி அவ்வளவாய் அந்த மகனை நேசித்தபடியினால அவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. உன் வழிய தவறான வழியில செலுத்தாதே என்று சொல்லுகிறார். ஆகவே ராஜாக்களை கெடுக்கிற, உன்னை கெடுக்கிற காரியத்துக்கு உன் வழியை நீ கொடாதே. இது எனக்கு கெடுதல், இது என்னுடைய வாழ்க்கைக்கு கெடுதலை உண்டாக்கும் என்று நீ அறிந்து உணரும் பட்சத்தில் உடனே அதை விட்டு, அந்த வழியை விட்டு விலகிவிடு. ஆமென். நாம் சாத்தான் தான் நம்மளை கெடுப்பான். அதாவது சாத்தானே வந்து நம்மளை கெடுத்துட மாட்டான், தூண்டுவான். ஆனா நாம் கவனமாக இருந்து, ஐயோ இது என்னை கெடுக்கும் வழி, ஆகவே இந்த வழியில் நான் போக மாட்டேன், இது தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தேவனுக்கு பிரியமான வழியில நடக்க உன்னை ஒப்புக் 2-3 படிச்சிட்டீங்களா? ஸ்தோத்திரம். அடுத்தது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. கிருபையில வளரு, கிருபையில பலப்படு. ஒவ்வொரு நாளும் காலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் புதிய கிருபை கொடுக்கிறார். ஆமென். அதனால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. கிருபையை ஒவ்வொரு நாளும் புதுசா பெற்றுக்கொள். நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசா சந்திக்கிற பிரச்சனைகள், புதிய புதிய பிரச்சனைகள், அந்த புதிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான கிருபை, புதிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார்.
ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை பெரிது. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அடுத்தது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9-10 வசனங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது குறிப்பிட்ட விதத்தில் பெயர் சொல்லி சாலமோனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்கிறார். என்ன சொல்றாரு? முதலாவது, அப்பா சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்துக்கோப்பா, தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்றாரு. தேவனை பற்றி அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 3 காரியம் சபைக்கு நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையாய் தேவனை பற்றி உனக்கு தெரிந்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட மாட்டாய். அந்த அடிப்படை என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தேவனை பற்றியதான அடிப்படையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். தேவனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியம், என் தேவன் சர்வ வல்லவர். எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ ஞானி. தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், என் ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா. நேற்று நடந்தது அவருக்கு தெரியும், இன்னைக்கு நடக்கிறது அவருக்கு தெரியும், நாளைக்கு நடக்க போகிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அதனால தான் நம்ம வாழ்க்கையை, நம்ம இருதயத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் நம்மளை நடத்துகிற பாதையில் போகிறது தான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. ஏன்னா அவர் சர்வ ஞானி. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும். எப்போ நம்முடைய ஆலயம் திறக்கணும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக அவர் திறப்பார். அல்லேலூயா. அவர் தான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர்தான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். ஆகவே அவர் தான் திறக்கணும். எப்பொழுதும் நீங்க வீட்டில் இருந்தா கூட ஒவ்வொரு நாளும் உங்க கரங்களை அவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எங்க ஆலயத்தை தரங்க, நாங்க எல்லாரும் ஒன்றாக கூடியுமே ஆராதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. ஆமென். நிச்சயமா அவர் தான் இதை திறக்கணும். ஏன்னா இது அவருடைய ஆலயம். பைபிள் என்ன சொல்லுது? இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சபை இது. ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் இதை பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இதுக்கு சொந்தக்காரர். ஆகவே இந்த சபையில் மக்கள் அவரை அறியாமல் உணராமல் ஆராதிக்கிற இதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். ஒரு உணர்வை ஏற்படுத்தும்படிக்காக ஆலயத்தை பூட்டி போட்டார். திருவிருந்து ஆராதனையும் இல்லை, சாதாரண ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிற ஆராதனையும் இல்லை.
இப்படி ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது பாதாளத்தின் வாசல்களால செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஆண்டவர் செய்தார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உணர்த்துகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எச்சரிக்கிறார். நம் மனம் திரும்பி வந்துட்டோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சு ஆலயத்தை திறப்பார். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆண்டவர் சமூகத்தில் போய், அப்பா நான் உங்களுக்கு விரோதமா செய்த இந்த காரியங்களை எனக்கு மன்னியும் அப்படின்னு கேட்கணும். நிச்சயமா அப்படி கேட்கும்போது மன்னியும் கேட்டது மாத்திரம் இல்லை, நான் இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிப்பேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார். அன்றைக்கு நினிவே பட்டணத்து மக்கள் அப்படித்தான் ஆண்டவர் பார்த்து கேட்டாங்க. ஆண்டவர் அதை பார்த்தார். அது அவங்க ஜெபத்தை பார்த்தாரு, அவங்க கிரியையை பார்த்தார், அவங்க கிரியையிலே மனம் திரும்பினதை பார்த்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்தினார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை அறிந்து கொள். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. நாளைக்கே ஆலயத்தை திறக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆமாம், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் அவர் தான். அவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஆமா, தானியேலின் தேவனை போல வேறு தேவன் இல்லைன்னு யார் சொன்னது? நேபுகாத்நேச்சர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனை போல வேறு தேவன் இல்லைன்னு யார் சொன்னது? அவங்கள அந்த அக்னிக்குள்ள போட்டவங்க தான். ஆமென். அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வீணான காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நேரத்தை அழித்து கொண்டிருக்கூடாது. நல்ல ஜெபிக்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, அற்புதங்களின் தேவனே, அற்புதங்களை செய்யுங்கப்பா, எங்க ஆலயத்தை திறந்து தாங்க, என் குறைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க ஆலயத்தை திறந்து தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை திறந்து தருவார். நம்முடைய தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். உங்க வீட்டில் அவர் இருக்கிறார், உங்க வீட்டில் இருக்கிறார், நீங்க இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவர் இருக்க. சர்வ வியாபி. நீ தனிமையா கிடையவே கிடையாது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பற்றி நீ அடிப்படையாய், சபை அடிப்படையாய் அறிந்து கொள்ள வேண்டியது, அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. ஆமென். இது நல்லா தெரிஞ்சதுன்னா உனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் எல்லா சூழ்நிலைக்கும் மேலானவர், என்னை பாதுகாக்க அவர் போதுமானவர். ஆமென். சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆமென். அதுக்கு பிறகு அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சாதான் அவரை ஆராதிக்க நமக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஆண்டவருக்கு ஆராதனை உற்சாகமா கொடுக்கணும். அல்லேலூயா. உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தான் தேவன் பிரியமா இருக்கிறாரு. தேவனுக்கு எதை கொடுத்தாலும் உற்சாகமா கொடுக்கணும். துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஆராதனைகள் எல்லாம் உற்சாகமா இருக்கணும். அது ஒரு மனிதனுக்கு அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமா ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டும். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும்.
உன்னை பற்றி எல்லாம் தெரியும். அவர் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். நீ எல்லாம் பண்ணும்போது அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீ தான் யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்ட, ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். உன் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார். எல்லாம் தெரியுது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும், நித்தமும் தேடுங்க. அல்லேலூயா, ஆமென். அவரை நித்தமும் தேடுங்க, உனக்கு தென்படுவார். காலைதோறும் அவர் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொல்றார். அதிகாலையில் எழும்பி அவரை தேடு. ஆமென், அல்லேலூயா. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். தாவீது சொல்றது சாலமோனுக்கு, நீ அவரை விட்டுட்டீன்னா அவர் உன்னை விட்டுருவார்ப்பா. நீ எவ்வளவு தூரம் அவரை தேடுறியோ அவ்வளவு தூரம் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு சாலமோனுக்கு, இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். அதாவது ஒரு பர்பஸ். சாலமோனே, உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. சாலமோனே, தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நீ ஆலயத்தை கட்ட வேண்டும். நான் ஆலயத்தை கட்ட முற்பட்டேன். தேவன் சொன்னார், வேண்டாம், உன் கை இரத்தக்கரை, இரத்த நிறைந்திருக்கிற இரத்தக்கரை இருக்கிறது, வேண்டாம், உன் மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். ஆகவே சாலமோனே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஜீவனுள்ள தேவன், தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், ஓ ஹல்லேலூயா, சர்வ ஞானி, சர்வ வியாபியா இருக்கிற தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதே, நோக்கம் இல்லாமல் ஓடாதே. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி ஆகிய தேவன், அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆகவே நீ திடன் கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவனாக மாறு. சாலமோனுக்கு அது ஒரு நோக்கம், நமக்கும் தேவன் நோக்கம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஒருவரும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆகவே விசுவாசியே, நீ செயல்படு, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வருவார்கள். ஆகவே நீ எழும்பி பிரகாசி. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அநேகர் உன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படிக்காய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நீயோ நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை தேவ நோக்கத்துக்கு நேராய் திரும்ப, தேவ சித்தத்தை செய்ய உன் அர்ப்பணி. நிச்சயமா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து அவரை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரம் 5-11 வசனங்கள். எபிரேயர் 5வது அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-11 வசனங்கள் படிங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமென். ஆகவே அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நீ அவருடைய மகனா இருக்கனால தான் உன்னை சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறாரு? நீ திரும்பி வந்துடுறதுக்காக சிட்சிக்கிறார். ஆமென். ஒருவருக்கும் கிடைக்கிற அப்படிப்பட்ட சிட்சை உனக்கு கிடைக்கலன்னா நீ மகன் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே மகனா இருக்கனால தான் நல்லா அடி கொடுக்குறாரு. நிறைய அடி வாங்குற நீ. எதுக்கு எதுக்கு அடிக்கிறாரு? நீ திரும்புறதுக்காக அடிக்கிறார். நீ தவறான பாதையில் போற, நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யற. ஆகவே அவர் நீ அவருடைய மகன், நீ அவருடைய பிள்ளை. அதனால அவர் உன்னை சிட்சிக்கிறார். சரியான வழிக்கு வா மகனே, இப்படி போகாதே, சரியா வா, சரியான பாதையில வா. உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது எனக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணித்து நீ வாழ வேண்டும். இஷ்டம் போல வாழாதே, வழி தப்பி ஓடாதே. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. ஆகவே என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. அதாவது இந்த லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்ல, இந்த சிட்சை எப்படி இருக்கும்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்றது லேசா தான் இருக்கும். அப்பவே நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நமக்கு சேஃப்டி, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஆனால் நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் இன்னும் நம்ம மகனாக தான் இருக்கிறோம். ஆனால் மனம் திரும்பாம அவரை விட்டு ஓடுறோம், அவருக்கு இஷ்டம் இல்லாத செய்துட்டு இருக்கிறோம். ஆகவே அவர் என்ன பண்றாரோ, இன்னும் 7 கூட்டுறாராம். முதல்ல கொடுத்த சிட்சையிலிருந்து இன்னும் 7 கூட்டுறாரு. லேவியராகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். லேவியராகமம் 26வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுங்க. 15வது வசனம். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளின் எல்லாவற்றின் பையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள். கட்டளையின்படி நடக்காம என் உடன்படிக்கையை மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். ஆகவே இப்படி கொஞ்சம் சிட்சையை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த சிட்சையை நீங்கள் உணராமல் திரும்பவும் படிங்க. அடுத்த வசனம். நான் உங்களுக்கு விரோதமா படிங்க. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். ஒருத்தருமே துரத்தாம நீங்க ஓடுவீங்க. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிட்சிப்பேன், ஆனால் நீங்கள் அதை உணராமல் பின்னும் நீங்கள் அதை உணராமல் நீங்கள் உங்கள் பாவங்களை நிமித்து பாவங்களே போனீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுவாராம், ஏழத்தனையாய் வால்யூம் கூட்டுற மாதிரி கூட்டுவார். இன்னும் ஏழத்தனையாய் உங்களை தண்டிப்பேன். அதையும் நீங்க கேட்காம இன்னும் நீங்க போனீங்கன்னா 21ஆம் வசனத்துல, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள், ஆனால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையாய் வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி இன்னும் ஏழத்தனையா கூட்டுவேன்றாரு. பாத்தீங்களா, பிரச்சனை மேல பிரச்சனை. ஏன்பா, நீ அவருடைய பிள்ளை, ஆனா அவரை விட்டு ஓடுற. நீ அவருடைய பிள்ளை, அவரை விட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னை திருப்பறதுக்காக இந்த ஏழத்தனைய கூட்டுறாரு. இன்னும் நீ கேட்கலன்னா பாருங்க 23வது, நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து
உங்கள் பாவங்களின் நிமித்தம் எப்படி இன்னும் ஏழத்தனையாய் 24ஆம் வசனம், இன்னும் ஏழத்தனையாக வாதிப்பேன். அப்படியே ஏழத்தனையா வால்யூம் கூட்டி 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 எங்க வரைக்கும் வந்துருவாரான்னு தெரியுமா? 27. இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு எவ்வளவு உனக்கு வால்யூம் கூட்டி உன்னை தொந்தரவு உனக்கு உன்னை தண்டித்தாலும் நீ இன்னும் இவை எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். இன்னும் நானே ஏழத்தனையா தண்டிப்பேன். அந்த தண்டனை எப்படி இருக்குமா? உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்தின் மாம்சத்தையும் நீங்கள் புசிப்பீர்கள். குமாரரின் மாம்சத்தையும் குமார்த்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். குமாரரின் மாம்சத்தையும் குமார்த்தியின் மாம்சம் பிள்ளைங்களே சாப்பிடுவீங்க. அப்படி நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி நடந்தது. அவங்க பஞ்சத்தின் கொடுமையில் போய் 2 ஸ்திரீகள் வந்து ராஜா கிட்ட முறையிடுறாங்க. ராஜாவே, எங்களுக்கு நியாயம் சொல்லும். என்ன நியாயம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நாங்கள் 2 பேர் ஒரு பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டோம்னா, நம்ம 2 பேர் நம்ம பிள்ளைங்களை ஆக்கி தின்போம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைய என்ன பண்ணிட்டோம்? ஆக்கி தின்னுட்டோம். தாய் சொல்லுது பிள்ளைய ஆக்கி தின்னாச்சான். அடுத்தது இவ பிள்ளைய ஆக்கி தின்றது கேட்டா கொடுக்க மாட்டேன்றா. ராஜா சட்டையை கிழிச்சுக்கிறாரு. என்னது இது? இப்படி ஒரு நிலைமை. இது ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னாடியே. லேவியராகமத்தில் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு செவி கொடாமல், தேவனுடைய ஆலோசனை கேட்காம எதிர்த்து நடந்தால் 7 7ஆய் கூட்டி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார். மனம் திரும்பு. ஆகவே அருமையான சகோதரா, ஒருவேளை நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்து தேவனை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கலாம். பலவிதமான சிக்ஷையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீ மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. நீ மனம் திரும்பினா எல்லாத்தையும் கர்த்தர் செட்டிலைட் பண்ணி சரிப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் மனம் திரும்பின பொழுது திரும்பி சீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சார். புல்லு தின்ற நிலைமையிலிருந்து திரும்பி சீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சாரு. இதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம மனம் திரும்பினோம்னா எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். நீ மனம் திரும்பாம போயிட்டு இருக்கிறிய, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கப்பா. அந்த நோக்கம்